டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பிரீத்தி சுதன். அவங்களுக்கு முன்னாடி இருந்தது மனோஜ் சோனி அப்படிங்கிறவங்க. தற்போது நமது இந்திய நாட்டினுடைய இராணுவ தலைமை தளபதி யார்? உபேந்திர துவிவேதி. அவர் 30வது தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போது துணை தலைமை தளபதி யாருன்னா ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க. இன்று ஒரு திட்டத்தில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புதல்வன் திட்டம். இது எப்போ ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 கோவையில் ஏற்படுத்தியிருக்காங்க. இது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு போகும் பொழுது அவங்களுக்காக வழங்கப்படுறது தான் இந்த 1000 ரூபாய். மாணவிகளுக்காக புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 2022 தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு முதல் தான் இது செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3.28 லட்சம் மாணவிகள் இதில் பயனடைந்திருக்காங்க.